ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் வீடு முழுக்க அனைத்து வளமும் நலமும் நிறைந்திருக்க என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். எப்போவுமே வீட்டில் இறைத்துவத்தோடு மகிழ்வோடு மனநிறைவோடு மன அமைதியாக இருப்பதற்கான வழிமுறைகளை தான் நம்மளுடைய ஆர்த்தி விலாக் மூலமாக நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். உடல் சார்ந்து அழகு சார்ந்து பல விஷயங்களுமே நம்ம இந்த விலாக் மூலமாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டினை அலங்கரிக்கக்கூடிய, உங்கள் வீட்டு முன்பு அலங்கரித்து லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய செடிகள் என்னென்னலாம் வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வனத்திலிருந்து வாழ்ந்து அதன் பிறகு கரையோரமாக ஒதுங்கி நமக்கென்று ஒரு வீடையும் குடும்பத்தையும் அமைத்து கொண்டு, வீடு என்பது அப்படின்றது வீட்டு விலங்குகளும் இயற்கையும் எல்லாமே சூழ்ந்த சூழலும் நிறைந்தது தான் ஒரு குடும்பமாக நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடுகள் தான் இருக்கும். வீட்டை சுற்றி நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள், காய், கனிகள் எல்லாமே இருக்கும். இயற்கை சூழ்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. அதன் பிறகு நகர்ப்புறத்துக்கு மாற 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 நாகரிகம் வளர 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 இந்த செடிகளினுடைய எண்ணிக்கை அப்படியே குறைந்து வந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அடுக்குமாடியாக கட்டினாலும் கூட ஒரு சில செடி வகைகளை வைக்கணும். அது ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி நமக்கு பலன் தரக்கூடியது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம் மனதிற்கு மகிழ்ச்சியை மட்டுமில்லாமல் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சியத்தை அழைத்து வரக்கூடிய ஒரு சில செடிகள்லாம் இருக்குது. அந்த செடிகளை நம்ம வீட்டு முன்பு வளர்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வளமாக மாறும். குறிப்பாக மரங்கள் வளர்க்கிறது அப்படின்றது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். இடவசதி நிறைய இருக்கக்கூடியவங்க, தனி வீடுகளாக இருக்கக்கூடியவங்க வீட்டை சுற்றி குறிப்பிட்ட ஒரு சில மரங்களை வைக்கலாம். அந்த மரங்கள் நமக்கு நிழல் தரது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், ஜீவன்களாக இருக்கட்டும், அதற்கும் நிழல் தருகின்றது, உணவு தரக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மகரந்த சேர்க்கைக்கும் உதவக்கூடிய விதத்திலையுமே இருக்கின்றது. பல பறவைகளுக்கு கூடுகள் கட்டக்கூடிய, வீடுகள் அமைக்கக்கூடிய இடமாகவும் மரங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு சில செடிகள் வைக்கலாம் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடியவங்களும் நாம் சொல்லக்கூடிய இந்த செடிகளை நீங்கள் கம்பல்சரி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக வரும். அப்படி வைக்க வேண்டிய செடி வகைகளில் முதலாவதாக நான் சொல்லக்கூடியது துளசி செடி. இந்த துளசி அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன். பிருந்தா என்ற ஒரு பெண் கடவுள் தான் நம்ம துளசி செடியாக வணங்குகின்றோம். பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பெருமாள் அப்படின்னாலே பெருமாளினுடைய நெஞ்சில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி, அந்த இடத்துலையே பிருந்தாவும் தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க துளசியாக மாற்றி துளசியை நாராயணன் தன் மீது சாட்சி கொள்கின்றார். அதனால தான் துளசி அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. மகாலட்சுமி கடாட்சத்தையும் நாராயணனுடைய அருளையும் அள்ளித்தரக்கூடிய துளசி செடி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். துளசியில் மலர்கள் இல்லை அப்படின்னாலும் அந்த இலையிலேயே நிறைய மூலிகை தன்மை இருக்குது. அந்த இலையை நம்ம உட்கொள்ளும் பொழுது நமக்கு உடல் ரீதியான ஆரோக்கியமும் கிடைக்குது. அதை தீர்த்தமாக அருந்தும் பொழுது அது ஆன்மீக ரீதியான ஒரு பல ஆற்றலையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லோர் வீட்லேயுமே துளசி செடி வளர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தனியாக பராமரிக்கலாம், முதல் தெய்வமாகவே வணங்கலாம். வீட்டு வேலைகள்லாம் செய்வதற்கு முன்பு முதல்ல துளசி செடியை வணங்கிட்டு துளசிக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அந்த வழிமுறையை கூட நாங்கள் ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். அது வேணும்னா அந்த லிங்க்குமே உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வீட்டு வாசலில் நம்ம முதல்ல வளர்க்க வேண்டியது துளசி செடி. இன்னொன்று அடுத்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை. மாதுளை மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதுளையே நம்ம வீட்டில் வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. மாதுளை போலவே மருதாணி செடி வளர்க்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மருத வாசினி என்பவளை தான் நம்ம மருதாணியாக வணங்கி கொண்டிருக்கின்றோம்னு சொல்லலாம். அந்த மருத வாசினி எப்படி மருதாணி வைக்கும்போது நம்மளுடைய கை சிவந்து போய் நம் வாழ்க்கை அவ்வளோ அழகாக மாறுகின்றதோ, நம் கரங்கள் மாறுகின்றதோ, அதே போல் அந்த மருதாணியை நம்ம வீட்டில் செடியாக வளர்க்கும் பொழுது நம்ம வீடுமே ரொம்பவும் அழகுத்தன்மை உடையதாக மாறும். அது மட்டும் இல்லாமல் மருதாணி தானம் கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்படி வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லையா, மஞ்சள் வெத்தலை
வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து அந்த அலங்கார பொருட்களில் மருதாணியும் ஒன்று. ஸோ நம்ம மருதாணியை தானம் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய வாழ்க்கையும் வளமாகும், நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்களுடைய வாழ்க்கையுமே வந்து செழுமையாக மாறும். அதனால் வீட்டு வாசலில் துளசி வளர்ப்பது போல, மாதுளை செடி வளர்ப்பது போல மருதாணி வளர்க்கிறது அப்படின்றது மிகவும் உகந்த ஒன்று. அடுத்து என்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அரளி சொல்லுவாங்க இல்லையா, செவ்வரளி சொல்லுவாங்க, செவ்வரளியும் வளர்க்கலாம். மஞ்சள் பூ அது அப்படியே பூத்து குலுங்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மஞ்சள் அரளிப்பூ அந்த மலரையுமே வந்து நீங்கள் வீட்டில் அந்த செடியுமே நீங்கள் வளர்க்கலாம். எப்படி வீட்டு வாசலில் அந்த பூக்கள் வந்து அப்படியே பூத்து குலுங்கி அப்படியே மங்களகரமாக இருக்கோ, அதே போல் அது பூத்து குலுங்க குலுங்க நம்ம வீடுலேயுமே அனைத்து விதமான சகல சௌபாக்கியமும் மகிழ்ச்சியும் பூத்து குலுங்கி மங்களகரமான பல நிகழ்வுகள் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மஞ்சள் அரளிப்பூவை வந்து கண்டிப்பாக அந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலாம். செவ்வரளியும் அந்த மாதிரி தான், அது வளர்க்கறது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு உகந்த ஒரு மலர் அப்படின்றதுனாலையும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு மலர் அப்படின்றதுனாலையும் நீங்கள் 2 கடவுளுக்குமே வந்து படைப்பதற்கே அந்த செடியை நீங்கள் வளர்க்கலாம். ஸோ செவ்வரளி செடியுமே நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம். ஸோ இத்தனை செடியும் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான செடி என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் நிறைந்த செம்பருத்தி செடி. செம்பருத்தியில் பல வகைகள் உண்டு, பல நிறங்கள் உண்டு. ஆனாலுமே இந்த சிகப்பு நிறத்தில் வரக்கூடிய ஒற்றை இதழ் செம்பருத்தி நம்ம வீட்டு அந்த செடி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அவ்வளோ மகிமை. ஸோ அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வளருங்க. அதே மாதிரி மஞ்சள் நிற செம்பருத்தி வந்து வசீகரத்தன்மையை ஈர்த்து கொடுக்குமா. அம்பாளினுடைய வசீகரத்தன்மையை ஈர்த்து தரக்கூடிய வல்லமை வந்து மஞ்சள் நிற செம்பருத்திக்கு உண்டாம். அதனால் இந்த மஞ்சள் நிற செம்பருத்தியும் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அனைத்து சௌபாகியத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒற்றை இதழ் சிவப்பு செம்பருத்தி, இதையுமே நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். செம்பருத்தி வந்து ஒரு சில பெண்கள் வந்து தலையிலுமே வந்து அலங்காரத்திற்கும் சூடுவார்கள், இல்லை நம்ம தலைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள்லையுமே எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள்லையுமே வந்து நம்ம அந்த செம்பருத்தி மலரை வந்து பயன்படுத்துகிறோம். செம்பருத்தியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த செடி வகைகளை கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் வளர்த்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு சகல சௌபாகியத்தையும் சேர்த்து லக்ஷ்மி கடாட்சியத்தையும் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மரம் வளர்க்க முடியலையேன்ற கவலை இருக்கக்கூடியவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் செடியாவது வளர்க்கறதுக்கு இடம் இருக்கே அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து பாருங்கள். வளர்க்கக்கூடிய செடிகளினுடைய தன்மை தெரிந்து நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு அது மகிழ்ச்சியும் தருது, மனநிறைவும் தருது. இது இல்லாமல் உங்களுக்கு விருப்பமான எத்தனை செடிகள் வேணாலும் வளர்க்கலாம். ஆனால் செடிகள் வளர்ப்பதற்கான இடம் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த வகையான செடிகளை நிச்சயமாக வளர்த்து பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்டு தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய, வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி நிறைய செடி வகைகள்லாம் இருக்குது. வாஸ்துக்குன்னே ஒரு சில செடி வகைகள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நான் அடுத்த பகுதியில் இன்னொரு வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ சொன்ன இந்த செடி வகைகளை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி எங்கேயாவது போய் நீங்கள் அதை வளர்ப்பதற்கான முறைகள் எல்லாம் கேட்டு ரொம்ப அழகாக வாங்கி உங்கள் வீட்டு வாசலையும் அழகுபடுத்துங்க, உங்கள் மனதையும் அழகுபடுத்துங்கள். செடி வளர்வது போல உங்கள் வாழ்க்கையில் வளங்களும் வளர்ந்து நிறையட்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பதிவு பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. எப்படி நாம் வாழ்வது நம்மளுடைய உரிமையோ அதே போல் இந்த உலகத்தை இயற்கை சூழ்ந்த ஒரு உலகமாக வைத்திருப்பதும் நம்மளுடைய கடமை தான். அதை நம்ம செய்வதனால நமக்கு மட்டும் இல்லாமல் பிற ஜீவராசிகளுக்கும் அது உதவிகரமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நம்ம எல்லோரும் இணைந்து அதை செய்ய முற்படுவோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவிலும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.